Mamta is humbled. Kejriwal is kicked out. See how Akhilesh is sitting nearby Rahul Gandhi smiling. ஆணவம், இந்த ஆணவம் காங்கிரஸுக்கு ஆகாது. எந்த விஷயத்துக்குமான தெளிவையும் விஜய் எந்த காலத்திலும் கொடுத்ததில்லை. அது மாதிரி தான் இங்கேயும் அவர் இந்தியா அலைன்ஸில் இருக்காரா, அவர் அழைப்பு வந்துச்சா, கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னா அவர் மதவாத சக்திகள்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். அதான் அவருக்கு கண்டிஷன். விஜய் உங்களுக்கு கண்டிஷன் சொல்கிறோம், நீங்கள் மதவாத சக்திகளுக்கு போகக்கூடாதுன்னு. அவருக்கு அதிலே வாங்கிக்க மாட்டார். கொள்கை பிரகடனங்களை பற்றி பேசுங்க. மாடரக்க தடை வந்தபோது தாவேகா அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது பேசிய ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், பக்ரீத் பெருநாளுக்கு முந்தைய இரவு தீர்ப்பு வருகிறது, தீர்ப்பு தெளிவாக சொல்லுகிறது, இந்தி ஈவ் ஆஃப் பக்ரீத் அப்படின்னு வார்த்தை இருக்குது. ஒரு குஷனிங் வேர்டு, ஒரு சூத்தனிங் வேர்டு, ஒரு கம்ஃபர்டிங் வேர்டு யார் கொடுத்தா சொல்லுங்க. அது செய்யணும்னா தெம்பு வேணும். ஆக்சுவலா செஞ்சாரா? எல்லா விஷயத்திலும் தெளிவை கொடுத்து எல்லா விஷயத்திலும் உறுதியாக நின்று இது கொள்கை கூட்டணி என்று ராகுல் காந்தியே அறிவித்து, ஏன்னா அரசியலே யாரையுமே அண்ணனு கூப்பிட்டதில்லை, இவர் தான் கூப்பிடுறேன்னு எல்லா ஐசியும் வச்சு தூக்கி நிறுத்தி டமார்னு தூக்கி போட்டு உடச்சு போயிட்டீங்களே எப்படிங்க? கூட்டணியை விட்டு திமுக வெளியேறவில்லை, கூட்டணியை விட்டு வெளியேறியது காங்கிரஸ். இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு வலுவான ஒரு ப்ரூவன் பார்ட்னர் வேணும் அப்படின்னு விருப்பம் இருந்திருந்தால் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக யோசித்து ஒண்ணு, அந்த முடிவை எப்படி எடுத்தீங்க? கம்யூனிஸ்ட் போல எடுத்தீங்களா, பிசிகே போல எடுத்தீங்களா, முஸ்லீம் லீக் போல எடுத்தீங்களா? நீ சொல்ல அதே பாயிண்ட், அதே வார்த்தை, எடுத்தேன் கவிழ்த்தேன், டமால் டிமில்னு போட்டு வியாக்கியானம் விளக்கம் ஐயோ நீட்டி முளைக்கி பேசதான் சொல்லி தரணும். வாய் மட்டும் அவ்வளவு நீளமான வாய். தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மரியாதைக்குரிய திரு அலிமல் புகாரி சார். சார் வணக்கம். சார், இந்தியா கூட்டணியினுடைய அந்த கான்ஃபரன்ஸ் டெல்லியில் இன்றைய தினம் துவங்கி இருக்கிறது. முதல் மீட்டிங் திமுக பங்கேற்காத ஒரு மீட்டிங்காக இந்த மீட்டிங் நடக்குது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் ஒரு அமைச்சிச்சு தாவேகாவோடு. அந்த தாவேகாவுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா அல்லது அவர்கள் புறக்கணித்தார்களா என்ற தகவல்லாம் நமக்கு விலாவாரியாக தெரியப்படல. எப்படி பார்க்குறீங்க? திமுக அல்லாத ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. திமுக அல்லாதன்னு சொல்லாதீங்க, திமுக புறக்கணித்த, கரெக்டா? திமுக புறக்கணித்த கூட்டம். திமுக அல்லாதன்னு அவங்க ஏதோ கூடாத மாதிரி ஆகிடும். ப. சிதம்பரம் உட்பட எல்லாரும் அழைச்சது தான். இன்னைக்கு ஒரு முக்கியமான அவங்களுக்கு களமாடக்கூடிய, நம்ம முன்னாள் கூட்டாளிங்கிறதுனால அவருக்கு களமாடக்கூடிய ஒரு இங்கிலீஷ் ஹேண்டில் போட்டிருக்கு. மம்தா இஸ் ஹம்பிள்டு, கெஜ்ரிவால் இஸ் கிக்ட் அவுட். See how Akhilesh is sitting nearby Rahul Gandhi smiling. ஆணவம், இந்த ஆணவம் காங்கிரஸுக்கு ஆகாது. சரியா? நீங்கள் சொல்கிறீங்க விஜய் அது மட்டும் கிடையாது, அவர் எதுவுமே தெளிவுபடுத்தினது கிடையாது. அவருடைய கொள்கையை அவர் தெளிவாக பிரகடனப்படுத்த கிடப்பிறப்பகம் எல்லாம் இருக்குன்னு அவங்க ஆளுங்க அதை நடைமுறைப்படுத்தும் போது தான் உங்கள் கொள்கை அது அப்படின்னு தெளிவுபடுத்தப்படும். இப்போ பிஜேபி கூட நீங்கள் நரேந்திர மோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்னு சொல்லுவார். மீனிங் என்ன அதுக்கு? எல்லோருக்குமான வளர்ச்சி, குறிப்பிட்ட மக்களுக்காகவோ குறிப்பிட்டதுக்காக எல்லாருக்குமே அரவணைச்சிட்டு போகக்கூடிய. சிரிப்பா இல்லை இதை விளக்கமாக சொல்லும் போது தமிழ்நாட்டில் பாரத பிரதமர் எல்லாருக்குமான பிரதமர், அவர் ஓத்து எடுக்கும் போது அப்படிதான் எடுக்கிறாரு. எல்லாம் செய்வாரு, எடுப்பாடு. நான் கேட்கறது அப்படிதான் செய்யறாரா? சொல்றது ஆயிரம் சொல்லிக்கலாம், பிற பக்கம் எல்லாரும் சொல்லலாம். நீங்க நடைமுறைப்படுத்தும் போது தான் அது வரும். பேசும்போது உண்மையிலேயே அவங்க நடந்துக்கிறது என்ன அப்படிங்கிறப்ப 80:20 அப்படிங்கிற ஃபேமஸான கோட் யோகி ஆதித்யநாத் சொல்றது அதுதான் அவங்க நடைமுறையில செய்வாங்க. போராடக்கூடியவர்கள் ட்ரெஸ்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. முஸ்லீம்கள் நிறைய இனப்பெருக்கம் பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு ராஜஸ்தான்ல. ஸோ நீங்க நடைமுறையில தேர்தல் வரும்பொழுது, களத்தில் வரும்பொழுது செய்வது என்பது வேறு, வாயில சொல்றதுங்கிறது வேற. அந்த மாதிரி விஜய் அவர்கள் வாயில சொன்னது பிறப்புக்கும் இல்லாமல் இருக்கும். நடைமுறையில் அதை செஞ்சாரா, செஞ்சுட்டு அதுக்கு வரக்கூடிய எதிர்வினைக்கு நின்றாரா, இப்படி எந்த விஷயத்துக்குமான தெளிவையும் விஜய் எந்த காலத்திலும் கொடுத்ததில்லை. அது மாதிரி தான் இங்கேயும் அவர் இந்தியா அலைன்ஸில் இருக்காரா, அவர் அழைப்பு வந்துச்சா, இவங்க சொல்லுவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்கு ஆதரவு தரோம் அப்படின்னா
அவர் வந்து மதவாத சக்திகள்கிட்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கொடுக்குறோம். அதான் அவருக்கு கண்டிஷன். விஜய் உங்களுக்கு கண்டிஷன் சொல்கிறோம், நீங்கள் மதவாத சக்திகளுக்கு போகக்கூடாதுன்னு. அவர் காதலே வாங்கிக்க மாட்டார். அவர் நேராக போய் அமமுக எம்எல்ஏ காமராஜர் வந்து ஆதரவு வாங்கிக்குவாப்புல. அதிமுக கதையை பாருங்க. அதிமுகவில் 25 பேர் இவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுக்கப்பட்ட நிலையில் தெளிவில்லை. அவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்களா இல்லையான்னு தெளிவில்லை. சொல்லிக்கிட்டாங்க, அவங்க வெளியே வந்துட்டு தான் சொல்கிறாங்க, அவங்க அங்கேருந்து வெளியே வந்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் சொன்ன வாதம் தான் நின்றுச்சு லாஸ்ட்டில். அவங்க இந்தியாவில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்போ ப்ரூவ் ஆச்சுன்னா, ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டாங்க. அந்த 25ல் 21 ஆச்சு. 2 பேர் ஊசலாடிக்கிட்டு இருக்கிறாங்க, சிவியும் நம்ம விஜயபாஸ்கரும். மிச்சம் 19 பேர் எங்கே இருக்காங்க இப்போ? ஆமாம், இபிஎஸ் கூட தான் இருக்கிறாங்க. இபிஎஸ் எந்த அலைன்ஸில் இருக்காரு? அது தேர்தல் கூட்டணி தான். அது இன்னும் அப்போ எதுக்கு இந்த கண்டிஷன் போட்டாங்க காங்கிரஸ்? மதவாத சக்திகளிடம் ஆதரவு வாங்கக்கூடாதுன்னா அப்போ தேர்தலோடு முடிஞ்சு போச்சுன்னா இந்த கண்டிஷன் எதுக்கு? தாவக்காரங்க கூட இவ்வளோ இடம் கொடுக்க மாட்டான் போல இருக்கு. நீங்கள் கொடுக்குற மாதிரி கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? போகக்கூடாதுன்னு போட்டாங்களா இல்லையா? இப்போ அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்களா இல்லையா நாங்கள் எதில் இருக்கிறோன்னு? அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. இப்போ இந்த 19 பேர் அங்கே நயினார் நாகேந்திரன் என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னா, இந்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கேட்ட கேள்வியிலேருந்து மீறாதீங்க. அது இருக்கட்டும், அவர் சொன்னார். அதான் அது எக்ஸ்ட்ரா என்னுடைய வாதத்துக்கு அதிகம் வலு சேர்க்கக்கூடிய ஒரு வச்சுக்கங்களேன். இப்போ நான் கேட்கறது அந்த 19 பேர் அங்கே தான் இருந்தாங்க. அப்போ தெளிவாக அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே அந்த ஆதரவு வாங்கியிருக்காரு. காங்கிரஸ் வெளியே இருக்கணும், வெளியே இருக்கக்கூடாதா? அவர் உங்களை எங்கேயா பொருட்படுத்துறாரா? அவர் அதை பற்றி எதாவது தெளிவுபடுத்துறாரா? எதையுமே பற்றி கேர் பண்ணுறது இல்லை அவர். அது ஜாலியாக இருக்காரு. இல்லை, அவர் என்ன சமரசம் செஞ்சுக்கிட்டாரு? பாஜக எதிர்ப்பில் இப்போ உதாரணத்திற்கு இப்போ நேர் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய காங்கிரஸில் அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கிறாரு. கூட வந்து ராஜ்யசபாவிலையும் வந்து இடம் கொடுத்துருக்கிறாரு. இவ்வளவும் காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு வந்து ஒரு இணக்கமான போக்க ஒரு இது பண்ண முடியுமா? அப்படியே நீங்கள் வரீங்க முன்முடிவுக்கு. அகாலிதளத்துக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாங்க. கடந்த காலங்களில் ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து ஜனாதிபதியாக ஆக்கி வச்சாங்க. இதுவெல்லாம் அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு செய்யக்கூடிய துரோகத்திற்கும், பழங்குடியின மக்களுக்கு ஹஸ்தேவ் காடுகள் முதற்கொண்டு எங்கெங்கெல்லாம் வந்து பழங்குடியின மக்களுக்கு நர்மதா பச்சாவ் ஆந்தோலன் நடத்துகிறாங்க பாருங்கள். மேதா பட்கர் 3 மாநிலங்களை ஒட்டி வரக்கூடிய நர்மதா அணையில் சர்தார் சரோவர் டேம் குஜராத்தில் கட்டி அதனால் சம்மர்ஜன்ஸ் ஏரியாவை அறிவித்து இப்போ அங்கே பழங்குடியின மக்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கெல்லாம் ஒரு பழங்குடியினத்தில் அவரை வந்து ஜனாதிபதி ஆகிட்ட முடிஞ்சிருமா? என்ன சார் பேசுகிறீங்க? ஒருவருக்கு 1 லட்சம் பேரை கொன்றுவிட்டு 1 லட்சம் எஸ்டியை கொண்டுட்டு ஒரு எஸ்டியை வந்து ஜனாதிபதி ஆக்கிடலாம். 10 லட்சம் இஸ்லாமியர்களை கொன்றுவிட்டு ஒரு இஸ்லாமியரை எம்எல்ஏ ஆக்கிடலாம். முடிஞ்சு போச்சா வேலை? தேர்தல் பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசாதீங்க, கொள்கை பிரகடனங்களை பற்றி பேசுங்க. மாடரக்க தடை வந்தபோது தாவேகா அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் யாராவது பேசிய ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். பக்ரீத் பெருநாளுக்கு முந்தைய இரவு தீர்ப்பு வருகிறது. தீர்ப்பு தெளிவாக சொல்லுகிறது, இந்தி ஈவ் ஆஃப் பக்ரீத் அப்படின்னு வார்த்தை இருக்குது. ஒரு குஷனிங் வேர்டு, ஒரு சூத்தனிங் வேர்டு, ஒரு கம்ஃபர்டிங் வேர்டு யார் கொடுத்தா சொல்லுங்க? அது செய்யணும்னா தெம்பு வேணும். ஆக்சுவலாக செஞ்சாரா? நீங்கள் சொல்கிற அதே காங்கிரஸை உள்ளடக்கி இருக்கக்கூடிய, நீங்கள் சொல்கிற அதே கம்யூனிஸ்டை உள்ளடக்கி இருக்கக்கூடிய, நீங்கள் சொல்கிற அதே விசிகாவை உள்ளடக்கி இருக்கக்கூடிய, நீங்கள் சொல்கிற அதே முஸ்லீம் லீகையே உள்ளடக்கி இருக்கக்கூடிய பேரெல்லாம் முடிஞ்சு சாவகாசமாக உப்பு கண்டெல்லாம் போட்டு காய வச்சுட்டு வர்றார் அமைச்சர். நாளைக்கு அப்பீலுக்கு போகிறதுக்கு உங்கள் கட்சியிலே டிவிக்கிலே ஒருத்தர் இருப்பார் பாருங்க, கோர்ட்டுக்குள்ளே நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து போடுவார். அந்த வக்கீல் போதும். ஏன்னா எதிரில் நின்று உங்களை விமர்சிக்கிற நாங்களே போதும். அப்பீல் போகிறதுக்கு அவங்கள வச்சிருக்கிறோம் சார். தீர்ப்பு இன்னைக்கு சாயங்காலம் வந்துருச்சு. மக்கள் பதற்றம் அடைஞ்சிட்டாங்க. மறுநாள் என்னுடைய நினைவுக்குட்பட்டு 3 இடங்களில் தடை செய்யப்பட்டது. 3 இடங்கள்லையுமே மாடுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தீர்ப்பு இன்னும் மோசமாக இருந்தது. ஆக்சுவலாக அதை வந்து பெரிய அளவில் அது பாதிப்பு வரல. தீர்ப்பு வந்து ஆடையுமே குறிவைத்து இருந்தது. ஒரு அரசாக இவர் என்ன செஞ்சார்? அங்கே தானே உங்கள் கொள்கை வெளிப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்கா சாத் சப்கா விகாஸ்னு அவர் சொல்லுவார். அது வேற. செயலில் என்ன செய்கிறாரு? சமூக நீதி, சமூக நியாயம், பெரியாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லுவாரு. களத்தில் பக்ரீத்துக்கு முந்தின நாள் தீர்ப்பு வந்தால் என்ன செய்வார்? திருப்பரங்குன்ற இஷ்யூவில் பேட்டி கொடுக்குறாரு. பிரச்சனை என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு? எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? திருப்பரங்குன்றம் பிரச்சனை கடந்த ஆண்டு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? அந்த இறைச்சி விவகாரத்துல தான் முதல்ல ஆரம்பம். உச்சகட்ட பிரச்சனை எங்க? அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் எங்க இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு? தீபத்தூண் விவகாரம் தான். அதில் அரசுடைய நிலைப்பாடு என்ன? ஜேஆர்எஸ் நீதிபதி அவர்களுடைய தீர்ப்பை விஜய் கட்சி ஏற்கிறதா எதிர்க்கிறதா? சிடிஆர் நிர்மல்குமார் அந்த தீர்ப்பை ஏற்கிறாரா எதிர்க்கிறாரா? 2 ஆண்டுகளுக்கு முந்தைய நிலைப்பாடு என்னவோ அதுவே தொடரும். இதுவா பதில்? தெளிவுங்க.
அப்ப இந்த தெளிவு அதுக்காக தான் நீங்க கேட்ட கேள்வி தான் வர்றேன். இந்த தெளிவை அவர்கள் தரவே இல்லை, தர தயாராகவும் இல்லை. ஜெயிச்சிட்டோம் பாபா அப்படிங்கிறாங்க. எங்க கூட இருக்கணும். எல்லா விஷயத்திலும் தெளிவை கொடுத்து எல்லா விஷயத்திலும் உறுதியாக நின்று இது கொள்கை கூட்டணி என்று ராகுல் காந்தியே அறிவித்து, ஏன்னா அரசியலே யாரையுமே அண்ணனு கூப்பிட்டதில்லை, இவர் தான் கூப்பிடுறேன்னு எல்லா ஐசியும் வச்சு தூக்கி நிறுத்தி டமார்னு தூக்கி போட்டு உடச்சு போயிட்டீங்களே, எப்படி நியாயம் இது? சார் இப்போ தாவேகா அதுல கொள்கையில தெளிவு இல்லை, அது எப்பவுமே வந்து அதை தெளிவுபடுத்தினது கிடையாது. நீங்க அந்த அந்த தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். சொன்னீங்க, பல விஷயங்கள் சொன்னீங்க, நியாயத்தன்மை வாய்ந்தது. இப்ப காங்கிரஸ் எப்படி பாக்குது? ஒண்ணு பதவியேற்பு விழாவில் உங்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராகுல் காந்தி பங்கேற்றாரு. ஆனா அதன் பிறகு நடக்கக்கூடிய சினாரியோஸை பார்க்குறோம். இவர் டெல்லிக்கு போறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு, பிரஸ்ஸை வைக்கல. தென் காங்கிரஸினுடைய தலைவர்களை யாருமே பார்க்கல, இங்க சென்னைக்கு திரும்புறாரு. இப்ப இந்தியா கூட்டணி கூட்டத்திலையும் இவரு ஒரு இந்தியா அலையன்ஸினுடைய ஒரு அங்கம்னு சொல்லக்கூடிய விஜய் தாவேகா தரப்புல எந்த ஒரு பிரதிநிதிகளும் போய் கலந்து கொள்ளல. இப்போ காங்கிரஸ் இன்னும் சில தலைவர்கள், சிதம்பரம் போன்ற தலைவர்கள்லாம் பொதுவெளியில் என்ன பேசுறாங்க, திமுக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற எந்த ஒரு முடிவையும் வந்துவிட வேண்டாம், நம்ம வந்து தேசிய அளவுல நம்ம இந்தியா கூட்டணி நீங்களும் ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரமும் ரொம்ப இணக்கமான போக்கை வந்து கடைபிடிக்கிற மாதிரி ஒரு தெரிய வருது. என்ன அப்போ காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்கிறது தமிழக வெற்றி கழகத்தையும் திரு விஜய் அவர்களையும்? மரியாதைக்குரிய மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட பெருமரியாதைக்குரிய தலைவர் சிதம்பரம் அவர்கள் சொன்ன வார்த்தை சொல்லுங்க. எப்படி முடிவு எடுத்துடக்கூடாது? எந்த ஒரு அவசர கதியில எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம். இதை அவர் யாருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கணும்னா ராகுல் காந்திக்கு சொல்லியிருக்கணும். தாவேக்காவுடைய கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதற்கு சமகாலத்தில் மிகச்சரியான உதாரணம் என்பது எடுத்தேன் பார் ஓட்டங்கிற மாதிரி அறிவாலயத்திலிருந்து நேராக ஓடி போய் பணியவர்கள் விழுந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ யோசிச்சிருக்கணும். இப்போ சொல்றேன், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய இளைஞரணி செயலாளர் சொன்ன வார்த்தை, காங்கிரஸ் முக்து பாரத்தை காங்கிரஸே செய்து கொள்ளும்னு. என்ன சார் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கு? இப்போ கம்யூனிஸ்டுக்கு தெளிவு கேட்குது, பேபியும் தெளிவு கேட்குறாரு, இந்த கம்யூனிஸ்டும் தெளிவு கேட்குது, சிபிஐயும் கேட்குது. அவர் சொல்றாரு பிடிஎம்னு சொன்னீங்களே அதுக்கு தெளிவு கொடுத்துட்டு போங்க. ஓ சொல்றாரு கேஜ்ரிவால் காணும், மம்தாவை நாங்கள் பணியை வச்சுட்டோன்னு இவங்க பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பணியை வச்சு யாராவது இருக்க முடியுமா? இன்டாக்டா இருக்குமா அந்த கூட்டணி? அப்ப காங்கிரஸ் முக்து பாரத்தை காங்கிரஸே கச்சிதமாக செய்து முடிக்கும் என்பதற்கு உதாரணம் தான் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியை விட்டு அவர்கள் வெளியேறியது. ஒண்ணு. இரண்டாவது, யார் காங்கிரஸோடு கூட்டணியில் இல்லை என்றாலும் இப்போ தலைவர் சிதம்பரம் அவர்கள் சொன்னதை போல, கார்த்திக் சிதம்பரம் சார் சொன்னதை போல, இவங்க எல்லாரும் ஒரு வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கணும், நம்ம வந்து அப்படி பண்ணிட முடியுமா, வச்சிட முடியுமா. இந்த அக்கறை யாருக்கு இருந்திருக்கணும் நியாயமா? ஏன்னா திமுக எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் a regional party. காங்கிரஸ் எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் a national party. Then who should be worried about national issues? நீங்க என்னைக்கு இருந்தாலும் இப்ப ஸ்டேட்ல ஒன்றும் பண்ண போறது இல்லை. நீங்க இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இன்னும் ஒரு குறைஞ்சது ஒரு 5 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு ஒன்றும் பெருசா நீங்க பண்ணிட போறது இல்லை. இந்த அமைச்சரவையில் இடம் என்பது நீங்கள் கூட்டணிக்கு வரும் பொழுதே தெளிவாக திமுக உங்களிடம் சொல்கிறது, இதுதான் கட்சி, இதுதான் கொள்கை, இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 5 புள்ளிகளை நிபந்தனையாக வைத்து கொள்கையாக வந்து திமுக டிக்ளேர் செய்யும் பொழுதே அதில் முக்கியமான 5வது கொள்கை என்பது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநிலத்தில் சுயாட்சி என்பது ஆணவத்தின் வெளிப்பாடு அல்ல. அது நாளைக்கு காங்கிரஸ் ஒரு தனிப்பெரும் கட்சியாக வந்து திமுகவிடம் ஆதரவு கோரினால் திமுக அமைச்சரவையில் பங்கு ஏற்காது என்பது கட்சியினுடைய கொள்கை. அது அவங்க அமைச்சரவையில் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. ஒரு மாநிலம் என்பதே ஆட்டோமேட்டிக்கா ஒன்றியத்தை மையப்படுத்தி தான் இருக்க முடியும். அங்க ஆட்டோமேட்டிக்கா கூட்டாட்சி வந்துடும். ஃபெடரலிசம் செட்டப், ஃபெடரலிசம் ஃப்ரம் வேர் தி பவர் த்ரூ ஃப்ளோஸ். ஆக்சுவலா சென்ட்ரல் இருந்து இங்க பவர் வரும். அது ஃபண்ட்ஸா இருந்தாலும் எதா இருந்தாலும் தேர் இஸ் ஆல்வேஸ் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்ட்ரல் சப்ஜெக்ட், ஸ்டேட் சென்ட்ரல் சேர்த்த கன்கரண்ட் லிஸ்ட், இதெல்லாம் இருந்தால்தான் மாநிலம். மாநிலத்தில் ஒரு கட்சி சுயாட்சியாக ஆட்சி அமைத்தாலும் அது கூட்டாட்சி தான். யார்கிட்ட இருந்து? ஒன்றியத்துல இருந்து. ஒரு கவர்னரை புறக்கணிச்சு ஒரு மாநிலத்தில் சுயாட்சி நடத்த முடியுமா? நேரா இங்க பிரைம் மினிஸ்டர் எல்லாம் நடத்த முடியுமா? பிரசிடென்ட்டுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாம ஆட்சி நடத்த முடியுமா? ஆனால் யாருடைய தயவும் இல்லாமல் முழு சுதந்திரத்தோடு எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ண முடியும். யாரு? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு பண்ண முடியும். ஒரு நேஷனலே கண்ட்ரோல் எடுக்க முடியும். அப்ப அங்க கூட்டாட்சி வேணும். அப்பதான் உங்களுக்கு வந்து செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும். இதுதான் கொள்கை. எதுக்கு இந்த கொள்கை விளக்கமா சொல்ல வேண்டிய இருக்குன்னா, இந்த கொள்கையை புரிந்து தெளிவுபடுத்தி பிரகடனப்படுத்தி தான் கூட்டணிக்கே கூப்பிடுறோம். இது ஒரு பெரிய வாய்ப்புன்னு போனீங்களே. who is going to suffer nationally? இப்போ எனக்கு இதுல என்ன சிதம்பரம் அவர்களோட பேச்சுல இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, நான் ஒரு கேள்வியா முன்வைக்கிறேன். நாம இப்படி எடுத்த இப்ப நீங்க சொன்னது போல எடுத்தேன் கவிழ்த்தேன் எடுக்கப்பட்ட இந்த முடிவுனால திமுகவை நாமளே வந்து பாஜக போயிட்டோமோ
சார் நான் அதை தான் சொல்றேன். நீங்க ஒரு மாநில கட்சியை அவமானப்படுத்துகிறீர்கள். அது நீங்க ஜெகன்மோகனா இருக்கட்டும், அவரை தூக்கிட்டு போய் ஜெயிலில் வச்சு கொடுமைப்படுத்தினது யாரு? கேட்டா ஊழல்னு காரணம் சொல்லிக்குவீங்க. ஆனா அவர் வெளியே வந்து சிஎம் ஆனாரா இல்லையா? மக்கள் மன்றத்தில் அவருக்கு அக்செப்டன்ஸ் கிடைச்சிருச்சா இல்லையா? நீங்க சொல்ற அதே விஜய்க்கு சொல்ற அதே காரணம் தான் நானும் சொல்றேன். மக்கள் அக்செப்டன்ஸ் கிடைச்சி சிஎம் ஆனாரா இல்லையா? நீங்கள் மாநில கட்சியை தனிமைப்படுத்துகிறீர்கள். ஒரு மாநில கட்சியை இப்ப பாஜக கிட்ட இருந்து விரக்தியாகி ஒருத்தன் வர்றான். பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்றான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் பாலிசி ஒரே கட்சி ஒரே தலைமை, அப்படிதான் போகும். அது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிறான் பிஜேபி. அது அவனுடைய கொள்கை. அவங்க கிட்ட இருந்து விரக்தியாகி இந்த பெடரலிசத்தை, கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கக்கூடிய மாநிலங்களுடைய பஞ்சை வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு கட்சியில நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றான். நீங்க அவனை தனிமைப்படுத்துறீங்க. ஒருத்தருக்கு ஒரு நடக்குது. ஸ்டேட்ல டெல்லியில ஒண்ணு அவருக்கு நடக்குது, கெஜ்ரிவாலுக்கு ஒண்ணு, இவருக்கு மம்தாக்கு ஒண்ணு நடக்குது, எல்லாருக்கும் ஒண்ணு நடக்குது. இன்னைக்கு திமுக ஒண்ணு நடந்திருக்குது. ஒரே ஒரு கேள்வி, இவ்வளவு சொல்றாரு சிதம்பரம், கார்த்திக் சிதம்பரம் இவ்வளவு சொல்றாங்க. கூட்டணியை விட்டு வெளியேறியது காங்கிரஸா திமுகவா? காங்கிரஸ் தான் வெளியேறி. அப்புறம் இந்த அட்வைஸ் நீங்க யாருக்கு சொல்லணும்? மேலிடத்துக்கு தான். அப்புறம் யாரை சமாதானப்படுத்தணும்? என்ன செய்யணும்? என்னமோ கட்டியா புடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரியும், காங்கிரஸை வழக்கு விடாம திமுக அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரியும், இன்னைக்கு வந்து கூட்டணியில பேசுறாரு. அந்த இப்ப ராஜ்யசபா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காள் இந்த டிபேட்ல பேசிட்டு இருக்கிறாரு. அதுதான் வழியா, அதிகாரத்துல பங்கெடுத்தா மட்டும்தான் கட்சியை வளர்க்க முடியுமா? அதுதான் ஒரே வழியா. எவன் சொன்னது? அதிகாரத்தை பங்கெடுத்தா கட்சியை வளர்த்த முடியுமா? கட்சியை வளர்க்க இப்போ அதிகாரத்திலேயே பங்கெடுக்காத சீமான் காங்கிரஸை விட அதிக பர்சன்டேஜ் வச்சுக்கிறத சொல்லிக்கிறாரு. சரியா தப்புங்கிறது வேற விஷயம். எந்த அதிகாரத்தையும் பங்கெடுக்கல. அப்படி பார்த்தா என்ன பாலிசி இது? அதிகாரத்தில் பங்கெடுத்தாதான் வளர முடியுங்கிறது தப்பு இல்லையா? பொய் இல்லையா? அது நீங்க கொண்ட கொள்கையில உறுதியா இருந்தா தானே கட்சியை வளர்க்க முடியும். அப்ப லெட் மீ கம் டு தி பாயிண்ட் அகைன். கூட்டணியை விட்டு திமுக வெளியேறவில்லை. கூட்டணியை விட்டு வெளியேறியது காங்கிரஸ். இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு வலுவான ஒரு ப்ரூவன் பார்ட்னர் வேணும் அப்படின்னு விருப்பம் இருந்திருந்தால் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக யோசித்திருக்கணும். ஒண்ணு, அந்த முடிவை எப்படி எடுத்தீங்க? அது அடுத்த பாயிண்ட்க்கு வருவோம். கம்யூனிஸ்ட் போல எடுத்தீங்களா? விசிகே போல எடுத்தீங்களா? முஸ்லீம் லீக் போல எடுத்தீங்களா? நீ சொல்ற அதே பாயிண்ட், அதே வார்த்தை, எடுத்தேன் கவிழ்த்தேன், டமால் டிமில்னு போட்டு இந்த ட்ரைனிங்ல கூட அப்படி ஓடினது இல்லடா, எடுத்த பாரு அப்படி ஒரு ஓட்டங்கிற மாதிரி இங்க இருந்து புறமுத காட்டி ஓடிட்டு வியாக்கியானம் விளக்கம் ஐயோ நீட்டி முளைக்கு பேசதான் சொல்லி தரணும். வாய் மட்டும் அவ்வளவு நீளமான வாய் பேசுறது பாருங்க. அவர் ரிசைன் பண்ணா உதயநிதி ரிசைன் பண்ண சொல்லு. தேர்தல் யார் தலைமையில கூட்டணி நடந்துச்சுங்க? யாரை முதன்மைப்படுத்தி கூட்டணி நடந்ததுங்க? யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தினீங்க? யார் தலைமையில் கூட்டணி? அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் யாரை வந்து ஒருங்கிணைத்து கூட்டு போனாங்க? குழந்தை மாதிரி வச்சுக்குவாங்க கையில எல்லா வேட்பாளரையும். அந்த மாவட்ட செயலாளர் தலைமையின் உத்தரவின்படி அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று போராடுவாங்க. இதை நானா சொல்றேன்? உங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உங்கள் வேட்பாளராக இருந்த ஸ்ரீநிதி என்கின்ற பெண், என் கட்சிக்காரன் எவனும் உழைக்கவே இல்லை, எனக்கு உழைச்சது திமுக காரன் தான் சொன்னது யாரு? காங்கிரஸினுடைய. அப்புறம் இதுக்கு மேல நான் விளக்கம் தரணுமா? அப்ப யார் ரிசைன் பண்ணணும்? ரிசைன் யார் பண்ணணும்? இப்ப ஸ்ரீநிதி வந்து ஒரு கருத்து சொல்றாங்க, வேற எங்கேயா சொல்றாங்களா? எனக்கு உழைச்சது திமுக தாங்கிறாங்க. திமுக உழைத்தது, திமுக தலைமையில் கூட்டணி, முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் தலைவர், அவருடைய முகத்தை காட்டி அவருடைய ட்ராக் ரெக்கார்டை காட்டி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் தான் கோஷம் இல்லையா? ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் தான் கோஷம். வேற எங்க வேற ஏதாவது சாங் போட்டு ஓடுனீங்களா நீங்க? ராகுல் தொடரட்டும் இந்தியா வெல்லட்டும் போட்டீங்களா பாட்டு? இல்ல ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் தான் கோஷம். எல்லாத்தையும் திமுக தலைமையில பண்ணிட்டு வெளியேறது யாரு? திமுக காங்கிரஸா? காங்கிரஸ் வெளியே நீ தான் டிசைன் பண்ணிட்டு போனோம். என்னையா லாஜிக்கலா பேசிட்டு இருக்கீங்க சார்? இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நேற்றைய தினம் சிபிஎம் மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் கூட திமுகங்கிற கூட்டணியே ஒண்ணு கிடையாது, அதுல கொஞ்சம் சற்று முரண்பட்ட ஒரு கருத்தையே அவர் வெளிப்படுறது போல தெரியுது. அப்ப இந்தியா கூட்டணி இருக்கிறோம் அப்படின்றாரு. அப்ப இந்தியா கூட்டணி இப்ப எதுக்கு வேலை? தேர்தல் சமயத்துல என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வியா வந்து நெருக்கடியில் இருப்பது காங்கிரஸ். சரியா? ஏன்னா இப்ப அடுத்து வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல். அவர்களுக்கு தான் எல்லோருடைய ஆதரவும் தேவை. ஒன்று. ரெண்டாவது, புத்தொழி கொண்டு பெரும் புரட்சிகர எண்ணத்தோடும் சிந்தனையோடும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட கோயம்புத்தூரில் அந்த ஜென்ஜி மீட் வச்ச ஒரு சிறுவன் பேசின பேச்சை கேட்கும் போதே வந்து உத்வேகம் பெறக்கூடிய அளவுக்கு தவறுகள் என்ன செய்திருக்கிறோம், அதை சீர்திருத்துவதற்கு 36 பேர் கொண்ட குழு போட்டு மாவட்டம் தோறும் அதுக்கான பணியை முடித்து அதை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க.
நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.